இந்த தியான யோகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உஷ்ட்ராசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பின்னணி என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். உஷ்ட்ராசனா அப்படின்னா கேமல் போஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் பேர். இது வந்து கேமல் மாதிரி நம்ம வந்து அந்த போஸ்டர் இருக்கும் நம்ம பண்ணும்போது, அதாவது இந்த ஒட்டகம் மாதிரி ஒரு போஸ்டர். இது வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் பேக் பெண்டிங் ஆசனா இது. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆசனாஸு. கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து இந்த ஹிப்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆனவங்க கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக் பெண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுலபமாக கஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும். முதல்ல வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த உஷ்ட்ராசனா வந்து நம்ம பாடி வந்து யூஸ்வலாக வந்து நம்ம கோல்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம பாடி வந்து கோல்டாக இருக்கும். அந்த கோல்டு பாடியில் இது பண்ணவே கூடாது. நம்ம பாடி வந்து வார்மாக இருக்கணும். நமக்கு வந்து நல்ல ஒரு நம்ம பாடியில் நமக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் அதுக்கப்புறம் பேக்வர்ட் பெண்டிங் ரெண்டுமே இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் பெண்டிங் ஆசனா. நம்ம வந்து பாடி வந்து பேக்கில் பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆசனம் இது. அதனால் நம்ம பாடி வந்து பேக்வேர்டில் பெண்ட் பண்ணி ஒரு 2-3 ஆசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும்போது இது நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பெயின் இருக்காது. நம்ம வந்து டைரெக்டாக இந்த ஆசனாவை நம்ம வந்து பண்ணக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்தை நல்ல ஆணித்தரமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் முதல்ல இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி புஜங்காசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தனுராசனமும் ஒன்று இருக்குது. இந்த ஆசனமெல்லாம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து பின்னாடி பெண்ட் ஆகும். இது ஏன் நமக்கு வந்து பாடி பின்னாடி பெண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லாமே நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸு, நம்ம நடைமுறை பாவங்கள் எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து ஃபார்வர்டில் தான் நம்ம வந்து பெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து பேக்வேர்டில் பெண்ட் பண்ணி எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம எல்லாமே வந்து ஃபார்வர்டில் தான் பெண்ட் பண்ணுறோம். ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், இல்லை எங்கே போனாலும் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம பாடி வந்து பேக்வேர்டில் பெண்ட் பண்ணி, அந்த பாடி பேக்வேர்ட் பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாடியை அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உஷ்ட்ராசனாவை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேக் பெயின் வரும். ஆனால் இந்த ஆசனா பண்ணுறவங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. இது ப்ராப்பராக பண்ணலைன்னா பேக் பெயினே இல்லாதவங்களுக்கும் வந்து பேக் பெயின் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ராப்பராக இது வந்து பாடியை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 போஸ்டர்ஸ் இருக்குது. இந்த உஷ்ட்ராசனாவில் நல்ல கரெக்டு உஷ்ட்ராசனா ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் மாடிஃபைடு உஷ்ட்ராசனா, இப்போது 2 கையும் பின்னாடி வச்சுட்டு இந்த காலை பிடிக்கிறதுன்றது உஷ்ட்ராசனா. ஒரு கையை மட்டும் பின்னாடி வச்சுட்டு ஒரு கையை மேலே வச்சுட்டு பண்ணுறது வந்து உஷ்ட்ராசனா. அது வந்து மாடிஃபைடு போஸ்டர். இந்த உஷ்ட்ராசனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுராசனா மாதிரியே இருக்கும். இப்போது உஷ்ட்ராசனா இப்படி இருக்குது அப்படின்னா அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி மாற்றினீங்க அப்படின்னா அதுதான் தனுராசனா. இப்போ திருப்பி இந்த தனுராசனாவை இப்படி மாற்றினீங்கன்னா அதுதான் உஷ்ட்ராசனா. வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் உஷ்ட்ராசனா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாடி வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முட்டியில் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அதனால் இது யார் ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்னா முட்டி வலி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ரொம்ப வயசானவங்க பண்ணக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடல் பருமனெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உஷ்ட்ராசனம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ உஷ்ட்ராசனத்தோட பலன்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பண்ண உங்களுக்கு வந்து இந்த ஹன்ச்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூன் போட்டு நடக்கிறது, இந்த இப்போ எல்லாருமே வந்து குழந்தைகள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த கூன் போட்டு நடக்கிற ஒரு பழக்கம் இருக்குது இப்போது ஸ்கூல் சிறுவர்கள் இருந்து மட்டும். ஸோ அந்த கூன் வந்து போயிடும், மெல்ல மெல்லமாக வந்து இந்த கூன் போயிடும். அதுக்கப்புறம் அப்டமன் நல்லா டைட் ஆகும். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா செஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த செஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து அப்படி க்ளோஸ் ஆகி அப்படி உள்ளார இருக்கும். ஸோ அவங்க பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி ஒரு அழகே இருக்காது அவங்கள பார்க்குறதுக்கு. அந்த ஒரு பார்க்கும்போது நல்லா அழகாக அப்படி உட்காரணும்.
அப்படி நடக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு செஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த உஷ்ட்ராசனம் பண்ணும்போது அந்த ஜம்முன்னு இந்த செஸ்ட்டு நல்லா டெவலப் ஆகி அந்த அப்டமன் நல்லா உள்ளர போயிட்டு அந்த ஷோல்டர்ஸ் பின்னாடி போய் அந்த ஷோல்டர் சைடில் இருந்ததுனா தான் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த உஷ்ட்ராசனத்தோட பலன்கள் இதுதான். இது நாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்ரீஷா நம்ம பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ இதோட பலன்கள் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ இதை டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்ப்போம். உஷ்ட்ராசனா வந்து வஜ்ராசனாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது மெல்லமாக முட்டி போட்டு நின்றுக்கோங்க. இதுதான் வந்து ப்ரிப்பரேட்டரி போஸ்டர் நாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த வஜ்ராசனா இருந்து இப்போது இந்த ஆசனா வந்துட்டு இந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹிப்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம். நான் சொல்லியிருக்கேன் இந்த புஜங்காசனா, இப்போது இந்த முட்டி போட்டு நின்றுருக்கீங்க. இப்போ அதில் இருந்து நீங்கள் வந்து மெல்லமாக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசனாவும் பண்ணணும். ஸோ இப்போது மெல்லமாக இந்த ஹிப்ஸை வெளியில் தள்ளுங்க. தள்ளிட்டு லைட்டாக பின்னாடி பாருங்கள், தள்ளுங்க. பின்னாடி பாருங்கள், லைட்டாக பின்னாடி பார்த்துட்டு தள்ளுங்க. இன்னொரு தடவை பண்ணுங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1 வந்து நீங்கள் வந்து ஒன்று புஜங்காசனா இல்லை தனுராசனா தெரிஞ்சதுன்னா அதை பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து ப்ரிப்பரேஷனு. இப்போ மெல்லமாக ஒரு கையை உயர்த்துங்க, ஒரு கையை உயர்த்துங்க, லைட்டாக மேலே பாருங்கள். அதே சமயத்தில் உங்கள் இடது கை இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, அது வந்து ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஹிப்ஸில் ஒரு புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ரிலாக்ஸ். இப்போ அந்த சைட் பண்ணுங்க. இப்போ இடது பக்கம் நீங்கள் கையை உயர்த்தும் போது வலது கையை வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் லைட்டாக. திருப்பி இந்த சைட் பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து மெயின் போஸ்டர், அதாவது இந்த உஷ்ட்ராசனா பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. முட்டி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. முட்டி வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டெப் 3 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டெப் 2 பண்ணியாச்சு. இப்போ ஒரு கையை கீழே வச்சிருங்க. ஒரு கையை வந்து கீழே வச்சுட்டு கையை அதர் ஹேண்டை உயர்த்துங்க. இப்போ எந்த கை கீழே இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதாவது யோகாவில் வந்து இன்ஜுரிஸ் அப்படின்றது கம்மி, ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு போஸ்டரும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆசனாவை பண்ணணும். அதுதான் வந்து அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன். நம்ம எடுத்தோன்னே வந்து ஆசனாக்கு போகக்கூடாது. திருப்பி இன்னொரு தடவை பண்ணி காட்டுங்க நேருக்கு. இப்போ நான் சொன்னேன் இந்த ஹோல் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டியில் தான் விழும். அதனால் இந்த நீ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த உஷ்ட்ராசனா பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அந்த ஆசனாவை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப்ஸ் ஓப்பன் ஆகும், இந்த தைஸு ஸ்ட்ரென்தன் ஆகும், அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், ஷோல்டர் டைட்னஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே,
இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கறது தான் வந்து பர்ஃபெக்ட் உஷ்ட்ராசனா. இப்போ 2 கையும் வந்து கால் மேல வைங்க மெல்லமா. இதுதான் வந்து கரெக்ட் உஷ்ட்ராசனா அப்படின்றது. ஸோ இத்தனை நேரம் நம்ம பார்த்தது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி போஸ்டர்ஸ். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா இது நமக்கு வந்து நம்ம பேக் பெயின் வரும். நமக்கு பேக் பெயின், ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ மெல்லமாக ரிலாக்ஸ் பண்ணி மேலே வாங்க. திருப்பி இன்னொரு தடவை பண்ணி காட்டுங்க. இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹிப்ஸை கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த தைராய்ட்ஸுக்கும் இது நல்ல ஒரு ஆசனா. இது தைராய்ட்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு கூட பண்ணலாம். முடியாதவர்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆசனம் வந்து ஒரு அருமையான ஆசனம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாடகர்கள், அதாவது இந்த சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சிங்கர்ஸுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஆசனம். ஏன்னா இந்த கழுத்து பகுதி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ஸ் கிடைக்கும். அது இதில் வந்து ஒரு 2 ஆசனம் இருக்குது. ஸோ இது ஒரு ஆசனம், அதுக்கப்புறம் சிம்மாசனான்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து சிங்கர்ஸ்க்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஆசனம். இது உஷ்ட்ராசனம் அப்படின்ற இந்த ஆசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் யார் பண்ணக்கூடாது, யார் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து ஒரு குருவை வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். அடுத்த தியான யோகத்தில் நம்ம இன்னொரு ஆசனத்தை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.